வாழைக்காய் பஜ்ஜை தொட்டு சாப்பிட்றதுக்காக குருமாவை இப்ப முதல்ல தயார் பண்ணிடுவோம். 2 தேக்கரண்டி எண்ணெயில அரை தேக்கரண்டி சோம்பு சீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 150 கிராம் நறுக்கின சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சிருந்த ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துருவோம். சேர்த்துக்கிட்ட இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதும் அரை தேக்கரண்டி மிளகாய் தூள், அரை தேக்கரண்டி வீட்டில் தயார் செஞ்ச கறி மசால், அரை தேக்கரண்டி மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு 250 கிராம் நறுக்கி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்ட தக்காளி வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். நாலு தேக்கரண்டி கடலை மாவுல தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு தக்காளி நல்லா வதங்கினதும் தக்காளியோட சேர்த்துடலாம். இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி குருமாவை கொதிக்க விட்டுருவோம். வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு மொந்த வாழை தான் சரியா இருக்கும். வாழைக்காய் மேல இருக்க தோலை இந்த மாதிரி சன்னமா சீவி எடுத்துடலாம். குருமா நல்லா கொதிச்சதும் இறக்கிட்டு கொத்தமல்லி இலையை சேர்த்தா குருமா தயாராயிடும். இப்ப பஜ்ஜி பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெயை காய வச்சுட்டு வாழைக்காய் பஜ்ஜிக்காக 300 கிராம் கடலை மாவு, 100 கிராம் அரிசி மாவு, அரை தேக்கரண்டி ஓமம், ஒரு தேக்கரண்டி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம மாவை கலக்க ஆரம்பிச்சிருவோம். மாவு கையில ஒட்டுற அளவுக்கு பதமா இருந்தாதான் சரியா இருக்கும். வாழைக்காயை இந்த அளவுக்கு மெல்லிசா சீவி வச்சுக்குவோம். இப்ப மாவுல வாழைக்காயை இந்த மாதிரி நினைச்சு எண்ணெயில போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிருவோம். மாவு சரியான பதத்துல இருந்தா மட்டும்தான் பஜ்ஜி உப்பலா வரும். மாவுல தண்ணி அதிகமா போயிட்டா பஜ்ஜி உப்பலா வராது. எண்ணெயில நுர அடங்கி பஜ்ஜி நல்லா வெந்ததும் சாப்பிட தயாராயிடும். இதே மாதிரி சீவி வச்சிருந்த எல்லா வாழைக்காயிலையும் பஜ்ஜா சுட்டு எடுத்துக்குவோம். வாழைக்காய் பஜ்ஜை இந்த குருமால தொட்டு சாப்பிட அவ்வளவு அருமையா இருக்கும். மதிய நேரத்துல ஓய்வு நேரத்துல சாப்பிட இது அருமையான ஒரு தீனி.